இவங்க மென்ஷன் பண்ணுறது எனக்கு அந்த 3 குரங்களை மென்ஷன் பண்ணி கேட்டோம்னா, கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே, கெட்டதை பேசாதே சொல்லிட்டு. ஆனால் இவங்க 3 அது உல்டாவாக என்ன சொல்கிறாங்கன்னா, 3 monkeys, where they don't hear bad, they don't see bad, and they don't talk bad. குரங்குகளோட இவங்களை ஒப்பிட்டது ஒரு பெருந்தன்மைன்னு நினைக்கிறேன். நயன்தாராவோட பெருந்தன்மை அது குரங்குக்கே அசிங்கம்னு சொல்லுவாங்க. ஆமாம், குரங்குகளே கோச்சிக்கும். இதில் இப்போ குரங்குகளுக்கு எவ்வளோ கோவம் வந்தோம். நயன்தாரா மேலே இப்போ யார் கோவமாக இருப்பாங்க? 3 பேருமே 3 குரங்குகள் சமம், இப்படி தான் இவங்க பேசிகிட்டு இருக்கிறானுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. இது நியாயமான விஷயம் தானே. இந்த பிரச்சனை சரி கட்டுறதுக்காக நயன்தாரா இவரை ப்ரைவேட்டாக சந்திக்கணும்னு நினச்சாங்க. அவர் ஆஃபீஸில் வாங்கன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன அவர் ஆஃபீஸ் வரதுக்கு, அவரே என் ஆஃபீஸ் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா பார்த்தீங்களா? இவங்க என்ன சொல்ல வராங்க புரியுதுங்களா? சந்திக்கணும்னு சொல்கிறாங்க, ஆஃபீஸை சந்திக்கலாம்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனிப்பட்ட முறையில் சொன்னீங்கன்னா உடனே அவங்க கோர்ட்டுக்கிட்டு கேஸு போடுவாங்க. எதுக்கு நம்ம இப்படி சொல்லுங்க, இது இன்டைரக்டாக சொல்கிறது. இதில் வர ஒரு பஞ்ச் டைலாக் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. யார் அந்த புறம் அந்த பண்ணுறதே குப்பை வேலை நீங்கள் பண்ணுறீங்க. எல்லாமே நீங்கள் பண்ணுறத பேசுறது அத்தனையும் மாமா வேலை தான் பேசிட்டு இருக்கீங்க. அதான் உனக்கு அந்த புறம் வந்தோன்னு பேர் வச்சு இவன் பண்ணுறது பேர். நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களா எல்லாம் நியாயவாதிகள்ல? இதே ஏஆர் ரஹ்மான் விஷயம் வந்தபோது இதே பீலா பிஸ்மி ஏதாவது வாயை திறந்தானே? கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க திரைமறையில் போய் மன்னிப்பு கட்டுறாங்க, மானம் இனம் இல்லாமல். இவங்களுக்கு இது வரைக்கும் நான் சினிமா வட்டாரத்தை நான் கேட்டவர் கேட்டேன்னா, இவங்க பேசுறது அத்தனையுமே ஆதாரம் இல்லாமல் பொய்யா தான் பேசுகிறாங்க. அது வழக்கு போடுறதுக்கு சரியான இவங்க சிக்கலை போய் காலில் மன்னிப்பு கட்டுறாங்க. இல்லை பிஆர் ஓக்கள் மூலமாக பேசி, ஏன்னா இவங்க பிஆர் ஓக்கள் பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ சேனல் சம்பாதிக்கிறது மூலமாக பிஆர் ஓக்களுக்கு பணம் கொடுத்து கொஞ்சம் பேருக்கு அது மூலமாக கேட்டால் ஏதாவது பிரச்சனைனா போய் யாரை பிடிச்சி காலில் விடணும் விழுந்துடுறாங்க. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் சேகோரா சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி சார் இருக்கீங்க? நலம் சார். நயன்தாரா அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி அளிக்கும் போது ஒரு 3 குரங்குகள் என்னை வைத்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அந்த 3 குரங்குகள்? எதுக்காக அவங்களை இப்போ மென்ஷன் பண்ணி இல்லை, அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறது வலைபேச்சு, அந்தப்புறம் அந்தணன், பீலா பிஸ்மி, சத்து இல்லாத சக்திவேல். சக்திவேல் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு சர்ச்சையாக அவர் எந்த கருத்தும் சொல்ல மாட்டார். ஒரு ஆமோதிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுன்றதுக்காக வச்சுருக்கிறாங்க. இவங்க மென்ஷன் பண்ணுறது எனக்கு அந்த 3 குரங்களை மென்ஷன் பண்ணி கேட்டோம்னா, கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே, கெட்டதை பேசாதே சொல்லிட்டு. ஆனால் இவங்க 3 அது உல்டாவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3மே இவங்க பார்த்திங்கன்னா இவங்க கேட்குறது கெட்டதை தான் கேட்குறாங்க, பார்க்குறதையும் கெட்டதை தான் பார்க்குறாங்க, பேசுறதும் கெட்டதை தான் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 3 குரங்குகளை ஒப்பிடுறாங்க. என்ன கேட்டால் குரங்குகளோட இவங்களை ஒப்பிட்டது ஒரு பெருந்தன்மைன்னு நினைக்கிறேன். நயன்தாரோட பெருந்தன்மை அது குரங்குக்கே அசிங்கம்னு சொல்லுவாங்க. ஆமாம், குரங்குகளே கோச்சிக்கும். இதில் இப்போ குரங்குகளுக்கு எவ்வளோ கோவம் வந்தோம். நயன்தாரா மேலே இப்போ யார் கோவமாக இருப்பாங்க? குரங்குகள் தான். அந்த 3 பேரை விட குரங்குகள் தான் கோவமாக இருக்கும். ஏன்னா எங்களோட ஒப்பிடுறீங்களே அப்படின்னு தான் யோசிக்கும் குரங்குகள். எதுக்காகன்றது ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி அவங்க ஒப்பிடுறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய. உண்மையிலே நயன்தாராவோட தைரியத்தை நான் அந்த இடத்துல பாராட்டுறேன். அவங்க எல்லாருக்கும் இங்கே தனிப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது. நான் கூட விமர்சனங்கள் பேசியிருக்கிறேன். ஆனால் வன்மத்தோட தொடர்ச்சியாக ஹபிச்சுவலாக ஒருத்தர் பேசுறது இருக்குல்ல, ஒரு ஹபிச்சுவலாக ஒருத்தரையே குறித்து தொடர்ச்சியாக அவங்களையே பேசிகிட்டு இருக்குது அப்படின்னும் போது அவங்க உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. இவங்க ஒரு 50 சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வீடியோ கிட்ட அதுதான் 45 வீடியோ நயன்தாரா அவர்களை பற்றி மட்டும் அவங்க சொல்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறதா தான் இருக்குது. ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, எப்படி இதை நான் ரொம்ப நியாயமாக பேசுனேன். எனக்கு இவங்க மேலே சில கோபதாபங்கள் இருக்க தான் செய்யுது எனக்கு அந்த வலைபேச்சு டீம் மேலே. ஏன்னா ஒரு திரைப்படத்தை விமர்சனம் பண்ணுறது மூலமாக அந்த படத்தை தோல்வி அடைய வைக்க முடியுன்றதை அவங்க தொடர்ச்சியாக காட்டிட்டு வரானுங்க. ஏதோ ஒரு வகையில் பாதிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நமக்கு அப்படி இல்லை. எனக்கு எதிர்மறை விமர்சனமே படத்தை பண்ணக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கிற ரொம்ப எக்ஸம்ஷன் 1-2 இருக்கலாம். இப்போ கங்குவா பேசணுன்னா அதில் இருக்கிற சில நியாயங்கள் எடுத்து பேசணும். ஆனால் இவங்க கேட்டால் ஒரு படத்தை நாங்கள் நினச்சா தோல்வி அடைய வைக்க முடியும் விமர்சனமாக சொல்லிட்டு அது இவங்க தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. அதுக்காக பல எதிர்ப்புகள் அவங்க சுமக்கிறாங்க. ஹீரோயிங்களை தூக்கி ப்ரொமோட் பண்ணுறது, ஹீரோக்களை இறக்குறது, நாங்கள் நினச்சா ஒருத்தர் ஹீரோவை நாங்கள் அப்படியான சில விஷயங்கள் நிறைய பண்ணுறானுங்க. ஏதோ அவனுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு அவங்களுக்கு வியூவர்ஸுகள் அதிகமாக வரதுக்கு காரணமே என்னென்னு கேட்டால், எதிர்ப்பாளர்கள் இவங்களுடைய வீடியோவை பார்க்குறாங்க, தொடர்ச்சியாக பார்த்துட்டு வராங்க. எல்லா எதிர்ப்பாளர்களுமே இவங்க ஏன்னா சினிமா வட்டாரத்திலேயே இவங்களை நான் பார்த்தீங்கன்னா இவங்களை விமர்சனம் பண்ணும்போது பலரும் என்கிட்ட கேட்டாங்க. இது வரைக்கும் யாரும் எதிர்ப்பு விமர்சனங்கள் யாருமே பண்ணவே இல்லை. ஏங்க இப்படிலாம் அவங்கள பேசுகிறீங்கன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு மாறாக கேட்டால் பாராட்டுறாங்க. நீங்கள் பண்ணுறது கரெக்ட் சார், நீங்கள் தான் சார் தைரியமாக ஒருத்தர் இப்போ கூட மீடியாவில் ஃபோன் மேலே ஃபோன் ஒரு 10 ஃபோனுக்கு மேலே வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நயன்தாரா
வலைபேச்சு அந்த 3 பேரை வந்து விமர்சனம் இந்த பண்ணியிருக்காங்க. 3 பேருக்கு ஹைலைட்ஸே நீங்க தானே சார்? அதுதான் இப்போ எல்லாரும் கூப்பிட்றாங்க, சார் நீங்கள் தான் சார் அவங்க டைட்டிலே கொடுத்துருக்கீங்க, அந்தப்புறம் மந்தனன் பீலா பிஸ்மி அப்படி சொல்லிட்டு. இந்த சக்திவேலுக்கு நான் டைட்டில் கொடுக்கல, இன்றைக்கி தான் கொடுக்குறேன்னு கேட்டேன்னா அவங்க நயன்தாராவே சொல்லும்போது கொடுக்கணும், கூட சேர்ந்து அந்த பாவத்தை அனுபவிக்கிறான்ல. அந்த டைட்டில் வெயிட். ஆமாம், அதனால் வந்து சத்து இல்லாத சக்திவேல் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் என்ன கேட்டால் வந்து அந்த 3 பேரில் ஓரளவுக்காவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகரிகம் எல்லாத்தையும் வந்து கூட சேர்ந்து சொம்படிக்கிறான்றது வேறு விஷயம். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய ஆக்டிவாக இல்லை. இந்த 2 பேர் தான் வந்து கேட்டினா, ஏன்னா இந்த 2 பேர் மட்டும்தான் இவங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அந்த 50 வீடியோவில் 45 வீடியோ என்ன தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வலைபேச்சில் 3 பேர் உட்காந்து பேசுவாங்க. அதே சேம் கண்டென்ட்டை இவன் தனியாக பேசுவான். யார்? அந்தப்புறம் மந்தனன் அவரோட தனி. ஆமாம், தனி சேனலில். இது வலைபேச்சு வாய்ஸ் சொல்லிட்டு இவன் தனியாக, அவனுக்கும் வலைபேச்சு தான் இவனுக்கும் வலைபேச்சு தான். வலைபேச்சுன்னு சொல்லிட்டு 3 பேர் உட்காந்து பேசுறீங்க ஒரு சேனல். இன்னொன்று வலைபேச்சு வாய்ஸ்ன்ற முறையில் வந்து அவன் வந்து ஒரு வலைபேச்சு அந்தனன்ற டீம் அதில் வந்து அவன் பேசுறதும், பீலா பிஸ்மி வந்து அவன் வந்து வலைபேச்சு வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் பேசுகிறோம். இப்போ நான் எனக்கு என்னன்னா, நீங்கள் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் பேசுகிறீங்க, அது ஒரு 2 லட்சம் பேர் பார்க்குறாங்க, இல்லை 1.5 லட்சம். இப்போ குறைவாக வருது. இப்போ நம்ம பேச ஆரம்பித்த பிறகு போய்ட்டுனா அவனுக்கு நிறைய தெரிஞ்சு போய் இப்போ அவனுக்கு வந்து இருக்க குறையுது. அவனுக்கு இப்போ பொலிட்டிக்கல் பக்கம் போகிறானுங்க. என்ன பொலிட்டிக்கல் பக்கம் போனால் செருப்படி நிச்சயம் அவங்களுக்கு, அது வேறு விஷயம் வச்சுங்களேன். இப்போ பொலிட்டிக்கல் பக்கம் பேச ஆரம்பிச்சாங்க. விஜய் வந்த பிறகு, அரசியல் வந்த பிறகு, ஏன்னா அங்கே வியூஸ் போகலை, சினிமா பேசுனா தெரிஞ்சு போச்சு. இவங்க எல்லாம் பேசுறதுலாம் வந்து கேட்டினா வன்மத்தோட பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்பு இருக்குது அவங்களுக்கு. நிறைய பேர் அவருக்கு எதிர்ப்பு தான். சினிமா வட்டாரத்தில் கடுமையான எதிர்ப்பு இருக்குது. அதை வந்து மாறுதான் இப்போ வந்து பொலிட்டிக்கலாக வரானுங்க. இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பொலிட்டிக்கல் உங்களுக்கு தெரியும், பொலிட்டிக்கல் வந்தால் என்ன மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு. அங்கே வந்து இந்த மாதிரி ரீல்லாம் விட முடியாது. மேனேஜர் சொன்னால், பால்காரன் சொன்னால், தோட்டக்காரன் சொன்னால் செருப்படி நடக்காத விஷயத்தை நடக்கிற மாதிரி அதே தான் நடந்திருக்கு. இப்போ இந்த நயன்தாரா விஷயத்தில் அதுதான் நடந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க நயன்தாரா, என்ன சொல்கிறாங்கன்னா, நயன்தாரா விஷயம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு வந்து போயிடுவோம். நயன்தாரா சொல்லக்கூடியது ஒரு கேட்டினா, சிம்ரன் வந்து நயன்தாரா அதே மாதிரி தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சிம்ரன் வந்து தயாரிப்பு கேட்டு வாய்ப்பு கேட்டு விஜய் கிட்ட போன மாதிரி, விஜய் வந்து அட்வைஸ் பண்ணி வேண்டாமா உனக்கு எதுக்கு மனசு அட்வைஸ் பண்ண மாதிரி. அது உடனே அந்த அம்மா கோவப்பட்டுன்னு கேட்டாங்கன்னா, நியாயமான கோபம், நான் வழக்கு தொடர் மன்னிப்பு கேட்கலாம், வழக்கு தொடர்னு சொன்ன உடனே இவங்க வந்து இந்த சேனலில் மன்னிப்பு கேட்டால் இவங்க மானம் போயிடுன்னு சொல்லிட்டு போய் கேட்டுனா கேட்டு வாசலில் போய் நின்றுது உண்மை. வீட்டு வாசல். ஆமாம், பிஆர்ஓ மூலமாக போயிடணும் சொன்னாங்க. அவங்க என்ன பார்க்க சந்திக்க விரும்பலை. இதோட மேற்கொண்டு அவங்க எதுவும் வந்து இது மாதிரி எதுவும் பண்ண வேணாம் சொல்லுங்கள், தவறான செய்தி வெளியில் சொல்லிட்டு அவங்க வான் பண்ணி அனுப்பிட்டு தான் சொல்லணும். நேரடியாக கூட அவங்க பேசவே இல்லை. இவங்க ஆமாம், இவங்க 2 பேரும் தான் போயிருக்காங்க, அந்தனும் பீலா பிஸ்மியும். அவங்க வீட்லேயே அலோவ் பண்ணலையா. அது வந்து பிஆர்ஓ மூலமாக கையில் காலில் விழுந்துட்டாங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான். ஒரு நடிகரை பற்றி பேசுனா உடனே அவங்க ஏதாவது ஒரு பிஆர்ஓ காலை பிடிச்சிட்டு அவங்க பிஆர்ஓக்கு சரக்கு வாங்கி கொடுத்து ஒரு 1000-2000 கொடுத்து அவங்க மூலமாக போய் காலில் வருது. அது நடக்குது, தொடர்ச்சி அவனுக்கு பண்ணுறானுங்க. இப்போது இந்த விஷயத்தில் நயன்தாரா விஷயத்தில் அதே மாதிரி நடந்திருக்கு. என்னன்னு கேட்டால், இப்போ நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் ஒரு சிக்கல் ஓடிட்டு இருக்குது. அது அவங்களுக்குள்ள உரிமை தனுஷோட உரிமை பிரச்சனை, அவங்க வந்து உரிமை மீறினதுனால அவங்களுக்கு வந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட அது அவங்களுக்குள்ள நடக்குது வினோத். இப்போ இவன் என்ன சொல்கிறானுங்க, இதில் ஒரு வீடியோவில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோ, அதில் என்ன சொன்னாங்கன்னா, தனுஷை சந்திக்கிறதுக்கு நயன்தாரா வாய்ப்பு கேட்ட மாதிரியும் சரிங்களா, அதுக்கு வந்து தனுஷ் என்ன ரியாக்ட் பண்ணான்னு கேட்டால், என்னை சந்திக்கிறதுனா ஆஃபீஸில் வந்து சந்திக்க சொல்லுங்கள். அதான் என்னென்னா, அப்போ அது மீனிங் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவங்க ப்ரைவேட்டாக சந்திக்கணும்னு சொன்ன மாதிரி. யார் அப்படி அர்த்தம் ஆகுது. அது இப்போது தனுஷை தப்பான பாருங்க, தனுஷை நல்லா புரிஞ்சுங்க. இவனுக்கு எவ்வளோ நுணுக்கமாக சொல்கிறானுங்க பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தர் அதோட நீ நேரடியாக சொல்லிட்டு போயிடலாம். எனக்கெல்லாம் அப்படி தான், எதனா தப்புனா நேரடியாக சொல்லிட்டு போவோம். தனுஷை சந்திக்கிறதுக்கு நயன்தாரா நேரம் கேட்குறாங்க. தனுஷை கேட்டினா என்னை சந்திக்கணும்னா ஆஃபீஸில் வந்து சந்திக்க சொல்லுங்கள். அப்படின்னா நான் ப்ரைவேட்டாக சந்திக்க மாட்டேன், ஆஃபீஸில் வந்து சந்திக்க சொல்லுங்கள். இந்த சம்பவம் உண்மையா கேளுங்க, சந்திக்க சொல்லுங்கள். அதுக்கு வந்து கேட்டினா இவர் வந்து அந்த மேனேஜர்கிட்ட வந்து நான் என்ன அவர் ஆஃபீஸில் வந்து சந்திக்கிறது, என்ன வந்து ஆஃபீஸில் வந்து சந்திக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணிட்டு போன மாதிரி இப்படி தகவல். இந்த தகவல் வந்து யார் யாருக்கு நடக்குது, நயன்தாராக்கு நடக்குது, தனுஷோட மேனேஜருக்கு நடக்குது, மேனேஜர் டு தனுஷுக்கு நடக்குது. ஸோ இந்த ஒரு 2 பக்கம், இந்த சைடில் 2 சைடு. அதாவது நயன்தாரா சைட்லேருந்து மேனேஜர், தனுஷோட மேனேஜர், தனுஷ் மேனேஜர்லேருந்து தனுஷுக்கு, இவங்க 3 பேருக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் கனெக்ட் ஆகாத நடக்கிற விஷயம். யார் வந்து இவங்களுக்கு சொன்னாங்க, ஒன்று சொல்லியிருந்தா மேனேஜர் சொல்லணும், இல்லை நயன்தாரா சொல்லணும், அல்லது யார் சொல்லணும், தனுஷ் சொல்லணும். தனுஷ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லை. தனுஷ்லாம் பேசுகிற அளவுக்குலாம் அவங்களுக்கு நேரமே கிடையாது இவனுக்கிட்ட. முதல்ல இவனுக்கு யாருன்னு தெரியுமானே தெரியாது தனுஷ்க்கு, அது வேறு. தனுஷோட மேனேஜர் சொல்லிடுவோம். மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாரா, அவர் யார்கிட்ட விசுவாசமாக இருக்கிறாரோ அந்த முதலாளிக்கு வந்து எதிராக வந்து எப்படியா நடந்துப்பாங்களா, இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா இவங்க கிட்ட. ஸோ அவங்க சொல்லிக்கும். நயன்தாராவுக்கு பாதிக்கிற விஷயம் இது. நயன்தாரா கேட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டு அவர் கொடுக்குறன்னு மறுக்குது. நயன்தாரா சொல்லுவாங்களா? அப்போ இந்த 3 பேருமே சொல்லாத போது இவங்களுக்கு சொன்னது யார்? அப்போ நீங்கள் சொல்லணுமா இல்லையா? ஒரு நியாயமான ஒரு வீடியோ இருந்தால், நீங்கள் நேர்மையான மனிதர்களாக இருந்தால், இந்த தகவலை உங்களுக்கு யார் சொன்னது?
இப்படி தான் கடந்த காலத்தில் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், இந்த லோக்கல் சரக்குன்ற படத்தில் அந்த நடந்தது இல்லையா, ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, அந்த சம்பவத்தை மையப்படுத்தி கேட்டால் யோகி பாபு வந்து பேச போய் யோகி பாபு வந்து கிட்ட வந்து என்ன நீங்கள் கவனிக்கணும்னு சொல்லி அந்தப்புறம் வந்தவங்க சொன்ன மாதிரி நம்மளே பேசணும். அந்த சம்பவத்தை கேட்டால் ஒரு நேர்காணல் உடனே இவங்க என்ன கேட்டால் அதுக்கு பதில் கொடுக்கும்போது யோகி பாபு தரம் குறைந்த வார்த்தையில் வந்து ஈத்தரை, குப்பை, எவ்வளோ வார்த்தைகள், குழந்தை மாதிரி சத்தியம் பண்ணு, இப்படிலாம் பேசுறது அது நம்ம பேசியிருக்கோம். அதை தான் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, நயன்தாராவும் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க கேட்டால் இவனுங்க 3 பேருமே வந்து 3 குரங்குகள் சமம், இப்படி தான் இவனுங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறானுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து நியாயமான விஷயம் தானே. இவங்க காலம் இது மட்டும் இல்லை சார், கடந்த முறை வந்து விஜய் வந்து த்ரிஷாவுக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்துட்டாரு அப்படி மறைமுகமாக கேட்டால், அப்புறம் கேட்டால் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நடிகை அவங்க இல்லை, வேற ஒருத்தர். இப்படி வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். என்ன த்ரிஷா வந்து நட்பு முறையில் கூட போய் விஜய் வீட்டுக்கே கூட போயிருக்கலாம். ஒரு நடிகர் வீட்டுக்கே கூட போய் பார்க்கலாம். அவங்க வந்து அதை தாண்டி அவங்க லவ் ஃபார் எவர்லாம் போட்டாங்க, உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வேறு. நான் சொல்ல கேட்டால் ஒரு நடிகரை சந்திக்கிறதுக்கு ஒரு நடிகை வீட்டுக்கு போனாலே அதை வந்து ஒரு தவறாக சொல்கிறது. இப்போ நயன்தாரா விஷயத்தில் அவங்க என்ன சொல்ல வந்தாங்க புரியுதுங்களா? இந்த பிரச்சனை வந்து சரி கட்டுறதுக்காக நயன்தாரா வந்து இவரை ப்ரைவேட்டாக சந்திக்கணும்னு நினச்சாங்க. அவர் வந்து ஆஃபீஸில் வாங்கன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன அவர் ஆஃபீஸ் வரதுக்கு அவரே என் ஆஃபீஸ் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா பார்த்தீங்களா? இவங்க என்ன சொல்ல வராங்க புரியுதுங்களா? சந்திக்கணும்னு சொல்கிறாங்க, ஆஃபீஸை சந்திக்கலாம்னு சொல்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்னா, தனிப்பட்ட முறையில் சொன்னீங்கன்னா உடனே அவங்க கோர்ட்டுக்கிட்டு கேஸுக்கு போடுவாங்க. எதுக்கு நம்ம இப்படி சொல்லுங்கள், இது இன்டைரக்டாக சொல்கிறது. இதில் வர ஒரு பஞ்ச் டைலாக் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யார் அந்த புறம் தானே அவர் ஒரு பஞ்ச் டைலாக் வந்து தினுசுன்னு சொல்லி நான் பாருங்கள். நீங்கள் ரைமிங்கா பண்ணுறதே குப்பை வேலை நீங்கள் பண்ணுறீங்க. எல்லாமே வந்து நீங்கள் பண்ணுறத பேசுறது அத்தனையும் மாமா வேலை தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அதான் அவனுக்கு அந்த புறம் வந்தோன்னு பேர் வச்சேன். இவன் பண்ணுறது பேர். நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களடா, எல்லாம் நியாயவாதிகள்ல. இதே வந்து ஏஆர் ரகுமான் விஷயம் வந்தபோது இதே பீலா பிஸ்மி ஏதாவது வாயை திறந்தானே? அப்போ நயன்தாரானா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ துச்சமாக பேசுவீங்க, இமான்லாம் துச்சமாக பேசுவீங்க, வைரமுத்துனா துச்சமாக, இளையராஜானா வச்சுங்க. இதே ஏஆர் ரகுமான் வந்தபோது இந்த பீலா பிஸ்மி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினானா, ஒரு வார்த்தை அந்த புறம் அந்த பேசினான். என்ன சொன்னா, அவர் யார் தெரியுமா? அவர் ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப நேர்மையானவர். இப்போ அதே நம்ம கேட்டோம், நீ ரொம்ப நேர்மையானனா ரொம்ப நல்லவனாலாம் கேட்கவே இல்லை. துபாயில் நீ என்ன போட்ட மியூசிக்னு தான் கேட்டோம். இல்லை சார், இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, சினிமாவுக்கும் இந்த 3 பேருக்கு என்ன சார் சம்பந்தம்? சார் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். இவன் சொல்ல கேட்டேன், நான் 35 இந்த பெருமை இதை கேட்டிங்க வச்சுங்களேன், நல்ல வேலை கேட்டுற போகிறீங்க. எதிர்க்க கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் 35 வருஷமாக இருக்கிறோம். எதில்? சினிமாவில். எதுக்கு? அதுதான் கேட்குறேன். என்னவா இருந்தீங்க கேட்டால் பத்திரிகையாளராக இருந்தேங்க. பத்திரிகையாளர் இருந்தோம். சரி, என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? சார் இதுக்கு முன்னாடி சினிமாவில் உங்களுக்கு தெரியுங்களா, உங்களுக்கு இவங்களாம் அதெல்லாம் பார்த்துக்க வாய்ப்பு இல்லை. சினிமாவில் முதல்ல ஒரு ஜேர்னல் வருது. முதல்னா ஒரு பிரபலமான ஜேர்னல்னா ஒரு 2-3 ஜேர்னல் தான் சார். பொம்மைன்னு ஒன்று, பேசும் படம்னு ஒன்று, அதுக்கு பிறகு வந்து ஜெமினி சினிமான். இதுதான் வந்து சினிமா ஜேர்னல் வந்து இங்கே வந்து கேட்டால் ரொம்ப பிரபலமாக வந்து பேசப்பட்டது சினிமா ஜேர்னல். அதுக்கு முன்னாடிலாம் வேறு இருக்குதுன்னு வச்சுங்களேன். பழம்பெரும் பத்திரிகைன்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பத்திரிகைகள் இருக்குது. அது வந்து இப்போ அது வந்து கிட்டத்தட்ட அது மஞ்சளா சிகப்பா வெள்ளையான் இல்லாமல் இருந்தது. ஆனால் சினிமா ஜேர்னல்னாலே பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே அதுக்கு விலை வந்து 10 ரூபான்னு பெரிய பணம். அதுக்கு பிறகு வந்து ஜெமினி சினிமாலாம் ₹1.50 விற்ற காலம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பேசும் படம் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வந்தது. இதுதான் அப்போல்லாம் இவங்கெல்லாம் பிறந்திருப்பான்லாம் இல்லை எங்கேயாவது வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ பள்ளிக்கூடம் போய் இருப்பான்லாம் சொல்ல முடியாது. அந்த டைம் சொல்கிறேன். அந்த மாதிரி காலகட்டத்திலே வந்து சினிமாவில் வந்து பொதுவான ஒரு பார்வையை நம்ம செலுத்தியிருக்கிறோம், நமக்கு தெரியும். அதை தாண்டி வந்து ஒவ்வொரு பத்திரிகை வந்து ராணின்னு ஒரு பத்திரிகை, சுமங்கலின்ற பத்திரிகைகள்லாம் அடுத்தடுத்த காலகட்டத்தில் வந்த பத்திரிகைகள் நான் சொல்கிறேன். ராணின்ற பத்திரிகை வந்து தந்தி சார்பாக வந்தது. ஏன்னா சினிமா இப்போ எப்படி பொலிட்டிக்கல் சேனல் சினிமா சேனல் வச்சுக்கிறாங்களா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி காலகட்டம் தான் இவங்க. அதாவது கேட்டால் ஒரு தரமான விமர்சனம் பண்ணுறதுக்கு சினிமா வட்டத்தில் பல பேர் இருந்தாங்க. அவர் வந்து பிரேம்ஜின்னு ஒருத்தர் இருந்தார். அதை தாண்டி வந்து இப்போது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கார்ட்டூனிஸ்ட் மதன் இருந்தார். அவங்களாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க சார். இவனுங்களாம் என்றைக்கு வந்தான்னு தெரில. ஆனால் இவங்க முழுக்க இவங்க ஏதாவது ஸ்கிரிப்டாவது இவனுங்க எழுதுவானுங்களான்றது எனக்கு தெரியல. சரிங்களா? இந்த வலைபேச்சில் இவனுங்க இப்படி பேசுகிறாங்களா? இந்த கிசுகிசுன்னு ஒன்று வந்து இருக்குல்ல, நான் சொல்கிறது எப்போ வந்து கிசுகிசு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சவன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 90களுக்கு பிறகு தான் 80க்கு பிறகு தான் சொல்ல முடியும், இல்லை 90களில் சொல்ல முடியும். கிசுகிசுன்னு வந்தது. ஒருவேளை இந்த கிசுகிசெல்லாம் இவனுக்கு தான் வந்த பிறகு தான் வந்து இவனுக்கு ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனுக்கு மொத்தமே பேசுறதே கிசுகிசுவாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரைமறையில் போய் மன்னிப்பு கட்டுறானுங்க, மானவீனம் இல்லாமல். சரி, இன்னொருத்தருடைய விமர்சனம் பண்ணுறீங்கல்ல, இன்னொருத்தருடைய விவாகரத்து விமர்சனம் பண்ணுறீங்கல்ல,
நான் சொல்கிறேன். நான் விமர்சனம் நான் கூட பண்ணுறேன், விவாகரத்து பண்ணுறேன். ஆனால் நியாயமான கருத்தை வைக்கணும்னு நினைப்பேன், அட்வைஸ் பண்ணணும்னு நினைப்பேன், குழந்தைங்களோட எதிர்காலம் பற்றி பேசுவேன். இவனுக்கு அதெல்லாம் பற்றி பேசுகிறதே கிடையாது. நான் பார்த்துருக்கேன். விவாகரத்துனாலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் வரிஞ்சு கட்டுன்னு வந்துடுறாங்க. ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கூட போட்டது இல்லை. நான் அதுதான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பேசக்கூடியது ஏதாவது அடுத்தவங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா? நீங்கள் பேசலை. இப்போ நான் கேட்குறேன் சார், நயன்தாரா விஷயம் போயிட்டுருக்கு, நீங்களும் எல்லாரும் நானும் கூட பேசியிருக்கேன். அந்த பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை பேசிட்டு கடந்து போயிடணும். இவனுக்கு ஒரு பக்கம் வந்து ஒரே சேனலை 3ஆக பொழந்துக்கிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் தனியாக ஒரு வலைபேச்சில் பேசுகிறீங்க அந்த சேனலில், அது வலைபேச்சு விலைபேச்சு தான் பேசுகிறீங்க, ஏதோ காசை வாங்கி ஏதோ அதுக்கப்புறம் இன்னொரு மீடியாவில் கூப்பிட்டா அதே சப்ஜெக்ட், இன்னொரு மீடியாவில் கூப்பிட்டா அதே சப்ஜெக்ட், இன்னொரு மீடியாவில் அதே சப்ஜெக்ட் நீங்கள் பேசுகிறீங்க. இவங்களுக்கு இது வரைக்கும் நான் சினிமா வட்டாரத்தை நான் கேட்டேன்னா இவங்க பேசுறது அத்தனையுமே ஆதாரம் இல்லாமல் பொய்யா தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அது வழக்கு போடுறதுக்கு சரியான வந்து இவனுக்கு சிக்கலை போய் காலில் வந்து மன்னிப்பு கட்டுறானுங்க. இல்லை பிஆர்ஓக்கள்கிட்ட மூலமாக பேசி, ஏன்னா இவங்க பிஆர்ஓக்களை வந்து பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ சேனல் சம்பாதிக்கிறது மூலமாக பிஆர்ஓக்களுக்கு பணம் கொடுத்து கொஞ்சம் பேருக்கு அது மூலமாக வந்து கேட்டால் ஏதாவது பிரச்சனைனா போய் யாரை பிடிச்சி காலில் விடணுமோ விழுந்துடுறானுங்க. இப்போ இந்த கடவுளே அஜித் என்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக பேசி அமைச்சர்களுடைய மீட்டிங்கில் கூட பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அது சில விஷயங்களால் பண்ணப்பட்டது. அது வந்து அஜித்தோட காதுக்கு போனதும் அவர் அறிக்கை வெளியிட்டார். இதே விடாமுயற்சியும் அஜித்தையும் ரொம்பவும் வந்து இவங்க வந்து மட்டம் தட்டி பேசிட்டு இருந்தானுங்க. அதே அஜித் ரசிகர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதே பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொன்னான்னு கேட்டால், நேற்றுக்கு அந்த வந்து கேட்டினா தலை வணங்குகிறேன். நீ ஏண்டா நீங்கள் தலை வணங்கினே தான் இருக்கணும் எப்பவுமே. எது தலை வணங்குகிறேன் அஜித் அவர்களேன்னு சொல்லி இவர் எப்படி சொல்ல வரேன்னா, இவர் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சாராமா, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க கடவுளே அஜித்னு சொன்ன உடனே அவர் காதுக்கு போயிடுச்சான். இவன் போட்டது 4 நாள் முன்னாடி போட்டான் வீடியோ. முந்தா நாள் ஒரு அமைச்சர்கள் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி பேசின உடனே அது சுரேஷ் சந்திரா அவருடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. உடனே அதை எப்படி சாதகமாக பயன்படுத்தணும்னாக்கா, இவர் சொன்னதுனால தான் அவர் அஜித் வந்து நீங்கள் அஜித்தை எப்படிலாம் நீங்கள் வந்து என்னெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ரசிகர்கள் காரி துப்பிட்டு இருக்கிறாங்க. இவங்க குறிப்பாக ஒன்று செய்கிறாங்க, ரஜினி, அஜித், விஜய், சூர்யா இந்த மாதிரி ரசிகர்களை வந்து முட்டை விட்டு மோத விட்டு அதன் மூலமாக வியூஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இவங்க குளிர் காமிச்சு ஒன்று. அதே மாதிரி இப்போ நயன்தாரா விஷயம் இவ்வளோதான். நயன்தாரா இந்த மாதிரியான வந்து ஒரு பாப்புலரான ஆக்டர் மூலமாக நான் கேட்டிங்கன்னா ஒரு கிரிட்டிசைஸ் ஒரு பிரச்சனை வச்சுக்கிட்டேன்னா அதை ஊதி பெருசாகிறான்னு பாருங்கள். அவர் வந்து போய் கேட்டாராம், அவர் அப்பாயின்மெண்ட் நீங்கள் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொன்னாராம். இது எப்போ நடந்ததுன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. இது எப்போ நடந்தது? 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவோ கொஞ்சம் அந்த ரைமிங்கில் அவர் கொஞ்சம் ஓவராக போயிருக்காரு. இப்போ அவங்க என்ன செய்யணுங்கன்னா செருப்பால் அடிச்சா மாதிரி கேட்டிங்கன்னா 3 குரங்குகளுக்கு ஒப்பிட்டாங்க. இப்போ பதில் கொடுக்க வந்துட்டாங்க. இப்போ யாருமே பதில் பேசுறதா தான் சார் இவங்களுக்கு இதுவாக இருக்குது. பதில் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ நீங்கள் ஹேமா கமிட்டி வந்தபோது நீ ஏன் வாயை திறக்கவே இல்லை, எப்படி பேசுகிறானுங்க பாருங்க. ஹேமா ஆக மொத்தம் இவங்களுக்கு வந்து 7:30 வந்து உட்காந்துட்டான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் சார், ஹேமா கமிட்டியில் துணிச்சலாக சில நடிகைகள் பேசுகிறாங்க, சிலர் பேசலைன்னு சொன்னாலே அந்த விஷயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க தடுக்கப்படுறாங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்க. எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி வினோத்.